வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் மூலயமா அனைத்து முருக பக்தர்களுக்கும் ஒரு ஒரு நல்ல செய்தி. இன்னைக்குன்னா இந்த பச்சைமலையில் வீட்டிற்கு இந்த சக்திவேல் முருகன், ஸ்ரீ சக்திவேல் முருகன் ரொம்பவும் சக்தியானவர். இவர் கடந்த ஒரு 15 வருஷமாக இது பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. யாரும் அவரை வந்து மேலே பார்க்க முடியல. ஏன்னா இங்கே சித்தர்கள் இருந்தாங்க. அவங்க வரைக்கும் இவருக்கு எல்லா விதமான பணிகளை செஞ்சிருந்தால நம்ம மனுஷங்க யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ ஒரு வருஷமாக நாம் வழிபடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இங்கே உகந்து அதுக்கான சூழ்நிலை வந்திருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது பராமரிப்பு இல்லாமல் முருகர் இருந்தார். இந்த பாறையில் தான் சின்னதாக இருந்தது. மேலே கூரைலாம் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் முருகன் அடியார்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இவருக்கு ஒரு கூரை அமைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். நாங்கள் முடிவு மட்டும்தான் பண்ணோம். எங்களுக்கான சக்தி முழுக்க அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கான எல்லா வசதி இன்றைக்கி இந்த கூரை அமைச்சதுலேருந்து, ஷெட்டு போட்டதுலேருந்து, ஒரு மின் விளக்கு எரியறதுலேருந்து, இங்கே இருக்க பொருள்லேருந்து எல்லாமே அவர் ஏற்படுத்தினது தான். சாதாரணமாக நீங்கள் மேலே வரும்பொழுதே ரொம்ப சாதனையாக இருந்தது. ஏறி ஏறுறத, கயிறு பூச்சி ஏறுறத அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்த இடத்துல இங்கே இருக்கிற பொருளெல்லாம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அது இந்த சக்தி ஃபுல்லாக இவர் தான் கொடுத்தாரு. அதனால தான் நாங்கள் இவரை சக்திவேல் முருகனை முழுசாக நம்புகிறோம். இவரை இங்கே வந்து போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே எப்போ 2வது ட்ரிப்பு நம்ம வருவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. வந்து இவரை பார்க்குறாங்க, நான் என்ன செய்யணும், அவங்க ஏதோ மனசை நினச்சி வேண்டின்னு போகிறாங்க, அது நிறைவேறிடுது. நான் எப்போ வரணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்தளவுக்கு இவர் சக்திவேல் இருக்கார். அதோட இன்னொரு ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம்னா, நீங்கள் ஏறும்பொழுது ஒரு வேல் இருக்கும். அது ரொம்ப சின்ன வேலை தான் இருக்கும். அது சாதாரண வேலை இல்லை. இந்த கோயில் அமைகிறதுக்கான ஒரு வாஸ்து வேல். இந்த பணிக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது இடையில கொஞ்சம் இடைஞ்சல் வந்தது. சில தொய்வு ஏற்பட்டது. சில பேரால் வேலை செய்ய முடியல. அப்போது ஒரு அம்மாவுக்கு வந்து முருகன் அருள் வந்தது. வந்தவொடனே அவங்க சொன்னாங்க, முருகர் இருக்க இடம் இந்த இடம் இல்லை, வேறு இடத்துல வைக்கணும், இது மாதிரி இருக்கணும். நம்மளால் இப்போதைக்கு இவரை மாற்றியெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன இடத்துல அந்த வேலை வச்சோம். அந்த வேலை வச்சு தொடர்ந்து வழிபட்டோம். நாங்கள் வழிபட்டோன்னா எங்களுக்கு பின்னாடி வர முருக பக்தர்கள் எல்லாருமே அதுக்கு வழிபட்டுனே வந்தாங்க. வர 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 இந்த வேலை சிறப்பாக அமைஞ்சினே இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய தைப்பூசத்துக்கு இந்த ஆலயத்தில் காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுத்து இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பெரிய லெவலில் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் ஆகையால் இதை பார்க்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஒன்று கூடி எல்லாரும் முருகருடைய அருள் பெறணும். அந்த தைப்பூசத்தை பங்கேற்று அவருடைய அருளை கண்டிப்பாக பெற முடியும். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.